பொட்டுக்கல்லையும் வீட்டில் அரைச்சி டிஃபன் மாவு வச்சு நம்ம வந்து முறுக்கு செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பொட்டுக்கல் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் பொட்டுக்கல்லைக்கு 2 கப்பு தோசை மாவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அரைச்சி வச்ச பொட்டுக்கல்லையும் இதோடு ஆட் பண்ணிக்கிட்டு நான் வந்து 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். அதையும் அரைச்சி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்துட்டு சீரகம் கொஞ்சம், கருப்பு எள்ளு கொஞ்சம், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வந்து பிணைஞ்சிக்கலாம். நான் இதுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க. தோசை மாவில் இருக்கிற ஈரப்பதத்துக்கு அது வந்து மாவு நல்லா பிணைஞ்சிக்கலாம். அப்புறமா சூடாக இருக்கிற எண்ணெயை வந்து இதோட கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சிட்டு முறுக்கு கல்லில் போட்டு முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறமேட்டு வந்து நீங்கள் வந்து முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். டிஃபனுக்கு அரைச்ச புது மாவில் செய்யுங்க. இப்போ நான் இதில் பிழிகிறேன் பாருங்கள், முறுக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அரிசி ஊற வச்சு அதை கொண்டு போய் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்து முறுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. இது மாதிரி வீட்டில் இருக்கிற தோசை மாவை வச்சு நம்ம வந்து முறுக்கு செய்யலாம். அது வெறும் 5 நிமிஷத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.